ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண ஃபாலோ பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். நாங்கள் கேன்கூன் வந்து இறங்கியாச்சு. எங்களுடைய வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ கேன்கூன் வந்து இறங்கினோன்னே நாங்கள் தேர்ட் பார்ட்டியில் தான் கார் டீலர்கிட்ட கார் புக் பண்ணியிருந்தோம் ரெண்டலுக்கு. ஸோ அதை எடுக்கிறதுக்காக எங்களை ஒரு அக்கா வந்து பிக்கப் பண்ணாங்க ஸ்விஃப்ட் காரில். ஸோ நாங்கள் அந்த ரெண்டல் கம்பெனிக்கு போயிட்டு நாங்கள் கியா கார் தாங்க எடுத்தோம். எடுக்கும்போது அவர்கிட்ட ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா, நாங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் மெக்சிகோக்கு அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் இந்தியாவில் ஓட்டுற மாதிரியே ஃப்ரீயாக ஓட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எங்கேயாவது லாங் ட்ரைவ் போகிற மாதிரி இருந்ததுன்னா டோல் பிளாசாவில் மெக்சிகன் பேசோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மெக்சிகோ கரன்சியை. ஸோ அதை மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க, அதை நீங்கள் ஏடிஎம்லேருந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ரோட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹோட்டல் ஜோன் மாதிரி தாங்க இருக்கும். எல்லா பெரிய பெரிய ஹோட்டல்ஸ், ஆல் இன்க்ளூசிவ் ரிசார்ட்ஸ் எல்லா ஹோட்டலுமே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இந்த இந்த ஸ்ட்ரெச்சில் தான் இருக்கும். ஃப்ரண்ட்டில் ஹோட்டல், பின்னாடி பீச் அப்படின்ற மாதிரி இருக்குங்க. ஸோ நாங்கள் இந்த வாட்டி புக் பண்ணியிருக்க ஹோட்டல் பார்த்திங்கன்னா ராயல் சொலாரிஸ். ஸோ உள்ளே வந்துட்டு என்ட்ரு ஆயாச்சு. நாங்கள் ஹோட்டலுக்குள்ளே என்ட்ரு ஆகும் போதே நாங்கள் எங்களுடைய பேர் சொன்னோன்னா அவர் வந்துட்டு இன்றைக்கி செக்இன் பண்ணுறவங்களுடைய நேம் லிஸ்ட் வச்சுருந்தார் அவர் கையில். ஸோ அந்த பெயரோட மேட்ச் ஆகுது அப்படின்றதுக்கப்புறமேட்டு தான் கேட் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ கேட் ஓப்பன் பண்ணிவிட்டு நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிட்டோங்க. கார் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் செக்இன் பண்ணுறதுக்கு தான் உள்ளே போயிட்டோம். ஸோ ராயல் சொலாரிஸ் வந்துட்டு ஆல் இன்க்ளூசிவ் ரிசார்ட் தான். உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா நாங்கள் செக்இன் பண்ணுறதுக்கு தான் உள்ளே போனோம். செக்இன் பண்ணும்போது 3 o'clock தான் உங்களுக்கு செக்இன். ஸோ அதனால் நாங்கள் போகிற டைம் பார்த்திங்கன்னா 2:30 மணி இருந்தது. அதனால் உங்களுக்கு இன்னும் ரூம் ரெடி ஆகலை. ஸோ ரூம் ரெடி ஆகிற வரைக்கும் என்னுடைய கொலீக் அவங்கள இந்த ஹோட்டல் ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டு என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதையும் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் எங்களை வந்துட்டு இவர் உள்ளே கூட்டிகிட்டு போனாருங்க. ஸோ உள்ளே கூட்டிகிட்டு போன உடனே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஓப்பன் ஸ்விம்மிங் பூல் காமிச்சார். ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த பீச்சை மட்டும் பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருந்தது. அவ்வளோ அழகான கலர், எப்படி இயற்கையாகவே இவ்வளோ அழகாக இருக்குது பீச் அப்படின்ற மாதிரி தாங்க இருந்தது. ஸோ உள்ளவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிம், ஸ்பா, அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா விதமான பஃபேயும் இருக்குங்க. இட்டாலியன் ரெஸ்டாரண்ட், ஃப்ரெஞ்ச் ரெஸ்டாரண்ட், மெக்சிகன் ரெஸ்டாரண்ட், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பஃபே, லஞ்ச் பஃபே, டின்னர் பஃபே, இடையில பசிக்குது அப்படின்னா ஸ்நாக்ஸ் பஃபே. எல்லா பஃபேக்கும் நீங்கள் என்ட்ரு ஆகும்போது உங்களை வந்துட்டு டிஃபால்ட்டாக கேட்டுருவாங்க எத்தனை கவுண்ட் இருக்கீங்க, ரூம் நம்பர் என்ன, உங்களுக்கு எதுவும் ஃபுட் அலர்ஜி இருக்கா அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மக்கிட்டேருந்து வாங்கிப்பாங்க. ஃபுட் அலர்ஜி எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் ஃபுட்டை கஸ்டமைஸ் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்படி தாங்க அந்த ஹோட்டல் வந்துட்டு ஆப்ரேட் ஆகிருக்கு. ஸோ நாங்கள் எங்களுக்கு ஒரு டீசெண்டான டீலில் இந்த ஹோட்டல் கிடச்சிது அப்படின்றதுனால, எங்களுடைய பட்ஜெட்டுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆச்சு அப்படின்றதுனால நாங்கள் இந்த ஹோட்டல் புக் பண்ணிவிட்டு 3 night ஸ்டே பண்ணுறதுக்காக வந்திருக்கோங்க. ஸோ 3 night 4 days அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அழகான ஒரு ஹோட்டல், ரொம்ப அழகான ஒரு வியூ. இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரூம்ஸ் வந்துட்டு பால்கனி வச்சு ரூம் இருக்குது, பால்கனி இல்லாமல், அதுக்கப்புறம் ஓஷன் வியூ இல்லாமல், இப்படி எல்லா விதமான ஆப்ஷன்ஸ்லேயும் உங்களுக்கு ஹோட்டல் ரூம்ஸ் இருந்தது. ஸோ அதை நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தகுந்தாப்பில் உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே எது ஃபிக்ஸ் ஆகுதோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸுமே இருந்துச்சு. தேங்க்ஸ்கிவிங் பிரேக் ரொம்ப கூட்டம் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் தேங்க்ஸ்கிவிங் பிரேக்கில் ரொம்ப கூட்டம் இல்லை, ஆனால் ஓரளவுக்கு கூட்டம் இருந்தது. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா தேங்க்ஸ்கிவிங் பிரேக்கில் எல்லாருமே ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வெக்கேஷனுக்கு யாரும் பிளான் பண்ண மாட்டாங்க, அதனால் காலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நிச்சயமாக அப்படி இல்லை. சம்மர் டைமில் மட்டும் இந்த ஆப்ஷன் எடுக்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா வெயிலும் பட்டையை கலப்புது, அதுக்கப்புறம் உங்களுக்கு கூட்டமும் பயங்கரமாக இருக்குங்க. ஸோ இந்த ஹோட்டலில் வந்துட்டு இவர் ஃபுல்லாக நமக்கு சுற்றி காட்டுறாரு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி விஷயம் அப்படின்னா அது வந்துட்டு போர்ட்ரேட் பிக்சர்ஸ், அதாவது நீங்கள் வேணும் அப்படின்னா பீச் வியூ பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் பே பண்ணிக்கணும். ஜுவல்லரி ஷாப்ஸ் இருக்குது உள்ளே, நீங்கள் எதுவும் மெமரபிளாக வாங்கணும் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் பே பண்ணணும். ஸ்பாக்கு நீங்கள் பே பண்ணணும். மற்றபடி உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் பார், அதுக்கப்புறம் ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ், நான் ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ், பஃபே, ஸ்நாக்ஸு எதுனாலுமே உங்களுக்கு வந்துட்டு இன்க்ளூடட் இந்த ப்ரைஸ் தாங்க. ஸோ அதனால் நீங்கள் எதுக்குமே பே பண்ண வேண்டாம். உள்ளே என்ட்ரானிங்கன்னா ஃபுல்லாகவே நீங்கள் காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் உங்களை ஃபுல்லாகவே கமிட்டடாக வச்சுப்பாங்க. இதெல்லாம் போக பார்த்திங்கன்னா தேட்டர்னு ஒன்று இருக்குங்க. ஸோ அந்த தேட்டரில் வந்துட்டு எவ்ரி டே பார்த்திங்கன்னா நைட் 8 o'clock இல்லாட்டி 8:30க்கு உங்களுக்கு ஷோ மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஷோஸ் வந்துட்டு உங்களுக்கு டான்ஸோ, மியூசிக்கோ, இல்லாட்டி உங்களுக்கு மெக்சிகன் கல்ச்சரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு ட்ராமாவோ எதுனாலுமே இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப ரசிக்கிற மாதிரி தாங்க இருந்தது. அந்த தேட்டரில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதையும் நம்ம என்ஜாய் பண்ணலாம். தேட்டரில் மட்டும் இல்லாமல்
உங்களுக்கு அந்த ஹால்வேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டு அதுலேயுமே வந்துட்டு சில ப்ரோக்ராம்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம இந்த கெஸ்ட்டாக வந்திருக்கவங்க யாரும் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சாலுமே அவங்க பேரை கொடுத்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணலாம், பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடலாம், இப்படி நிறைய விஷயங்கள் அங்கே வந்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவே இருந்ததுங்க. ஸோ உள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு நைட் எது பகல் எது எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் கமிட்டடாக இருக்கலாம். அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு ஃபுல் ஹோட்டலையும் சுற்றி காமிச்சிட்டு கடைசியாக ஒரு 20 மினிட்ஸ் எடுத்து பாருங்கள். நம்ம தங்குற ஒரு 4 நாளில் ஒரு 2 ஹவர்ஸ் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிடுவார். புக் பண்ணிவிட்டு ஒரு $50 ரீஃபண்டபிள் டெபாசிட்டும் வாங்கி வச்சுப்பார். எதுக்கு அப்படின்னா அந்த 2 ஹவர்ஸ் வந்துட்டு அவங்களுடைய ஹோட்டலோடைய மெம்பர்ஷிப், கிளப் மெம்பர்ஷிப் பற்றி ஃபுல்லாகவே ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி கொடுப்பாங்க. அது வந்துட்டு நம்மளால் தவிர்க்கவே முடியாது, கட்டாயமாக அட்டென்ட் பண்ணி ஆகணும். ஆனால் மெம்பர்ஷிப் எடுக்கிறது வந்துட்டு கட்டாயம் கிடையாது, அது உங்களுடைய இஷ்டம் தான். ஆனால் ப்ரெசன்டேஷன் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அவர் வந்துட்டு எங்களை அப்பாயின்மெண்ட்லாம் புக் பண்ணிவிட்டு எங்களை வந்துட்டு இந்த ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் கொண்டு வந்து விட்டுட்டாருங்க. ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இதில் நீங்கள் உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லஞ்ச் பஃபே தான் சர்வ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு உள்ளே என்ட்ரானோன்னு கவுண்ட் கேட்டுட்டு ரூம் நம்பர் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுட் அலர்ஜி எதுவுமா இருக்கா அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. எங்களுக்கு ரூம் நம்பர் வந்துட்டு இன்னும் அலாட் ஆகலை அப்படின்றதுனால நாங்கள் ரூம் நம்பர் சொல்லாமல் எங்களுக்கு உள்ளே என்ட்ராகும் போதே செக்இன் பண்ணும்போதே கம்பல்சரியாக ஒரு பேண்டு கட்டிடுவாங்க. அந்த பேண்டு எப்போவுமே நம்ம இங்கே தங்குற வரைக்கும் ஃபுல்லாகவே நம்ம கையில் தாங்க இருக்கும். ஸோ அதனால் நம்ம ராயல் சோலாரஸோடைய கெஸ்ட் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும், அவங்களுக்குலாம் தெரிஞ்சிடும் அப்படின்றதுக்கு ஈஸியாக ஒரு வழி வச்சுருந்தாங்க. சாலடில் ஆரம்பித்து டெசர்ட்னா 1 2 இல்லைங்க, குறைஞ்சது 5-6 வெரைட்டிஸ் இருந்தது. அது போக சூடாக டாட்டியா, சிக்கன், போர்க்கு, சீ ஃபுட்டுன்னு எல்லா விதமான ஐட்டங்களும் வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணணும், நல்ல விதவிதமாக சாப்பிடணும், ஒரு 4 நாள் பிரேக் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கேன்குனுக்கு போயிருங்க. ரொம்ப அழகான வியூவில் நாங்கள் லஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தது ரூம் டூரில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.